வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட்ஸ், அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இப்படி எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதில் யாரும் ஜாயின் பண்ண வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அலைஸ் ப்ளூ. ஸோ இவங்கள்ட்ட நம்ம ஆத்தரைஸ்ட் பர்சனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம கோர்ஸை வந்து ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், வேறு ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றவங்களுக்கும் நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அப்புறம் வந்து ஆப்ஷன் செயின் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு எடுக்கக்கூடிய ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து இருக்குது. அது எந்த எக்ஸ்பெரியில் எந்தெந்த இதை வந்து இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணின்ட்டு அவங்களே வந்து ஈஸியாக வந்து செக்ரேட் பண்ணி அப்படியே செக்மெண்ட் வைஸாக வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்து வாட்ச் லிஸ்ட் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. ஓகேங்களா? பேஸ்கெட் ஆர்டர்லேருந்து எல்லாமே வந்து ஃபீச்சர் இருக்குது. இப்படி நிறையவே சொல்லிட்டு போகலாம். அதனால் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ அக்சஸ் வந்து நம்ம வந்து அதுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. மேலும் தகவலுக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நிஃப்டியோட லெவல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு 23,263. இதில் கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில் வச்சுட்டு மார்க்கெட் வந்து புட் சென்டிமெண்ட் நம்ம வந்து காலையிலே ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் மார்க்கெட் வந்து புட் சென்டிமெண்ட் அப்படின்றது. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கிறவங்க நண்பர்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,000 வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நாளைக்கு இம்பார்ட்டண்டான சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,000 அப்படின்றது தான் நாளைக்கு வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகக்கூடிய இடம். ஓகேங்களா? அதனால் வந்து 23,000ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதாவது இன்னைக்கு வந்து டேவோட லோ. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான் 23,263 தான் இதுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட். அதேமாதிரி 23,000 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 22,831ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும், 22,605ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டாகவும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,281 தான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ லெவலோட சப்போர்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக வந்து ரீட்ரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 47,880 அப்படின்ற ரேஞ்சை வந்து டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா 47,500ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும், 47,000ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும், 46,600ன்றது அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 48,161க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு டேவோட ஹையான 48,600ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும், 49,386ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சோ அதே மாதிரி இவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு ஃபாலிங் வெஜ் சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து எஃப்ஐஸ் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை நிறைய ஸ்டாக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்லாம் வந்து இதை வந்து நெகட்டிவ் நியூஸில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நெகட்டிவ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எஃப்ஐஸ் செல்லிங் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டாக்ஸ் பையிங் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இப்போலாம் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது வந்து இப்போ எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக வருதோ அந்த இடத்துல வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமாக மார்க்கெட் போய்டுன்றதுலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி தான் வருவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நாளைக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,270ன்றது நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ஃபின் நிஃப்டிக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 22,000ன்றது ஒரு சப்போர்ட்டும், 21,890 அதாவது கிட்டத்தட்ட 21,900ன்றது அடுத்ததாக இருக்கக்கூடிய மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 22,500ன்றது ரெசிஸ்டண்ட், அதுக்கு மேலே போகுது
போகுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22,685 அண்டு 23,000 தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். இதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா கிளியராகவே அவங்களோட வந்து ட்ரெண்டை காமிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து புட் சென்டிமெண்ட் தான்ட்டு. ஸோ இவங்க காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து புட் சென்டிமெண்ட் தான் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ட்னு பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12,160லேருந்து 12,000 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஃபால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 280 பாயிண்ட் கிட்ட வந்து மிட் கேப் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து ஹியூஜான ஒரு ஃபால் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால். இதை யூட்டிலைஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 11,789க்கு 11,800 இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 11,690 இமீடியட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாகவும் 11,500 ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் 11,260 ஒரு கோல்டன் ரேஸோட சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 12,000 தான் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 12,000க்கு மேலே போகுது அப்படின்னா 12,281 ப்ரீவியஸ் டேவோட இந்த சின்ன கேப் இருக்குது. அதுக்கு தான் வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துரும். ஸோ சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ இவங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட டேவோட லோ கிட்டத்தட்ட 76,250 சப்போர்ட்டாகவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 76,800 ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் 76,800க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 77,000 இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாகவும் 77,500 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ 76,200 லோவாக இருக்குது. இன்கேஸ் இதுலேருந்து 76,000க்கு கீழே வருதுன்ற பட்சத்துக்கு மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 75,300 அண்ட் 75,000 வரதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமும் இந்த 75,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 74,500 தான் அடுத்த சப்போர்ட்டு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு 75,000 லெவலில் வந்து டார்கெட் கொடுக்குமான்றதை வந்து நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தராக ஃபாலோ ஆகிற பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து உங்களோட இந்த லெவல்ஸ்லாம் நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சிங்க. நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி ட்ரேட் எடுங்க. ஸோ மற்றவங்க யாராவது கால்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய வந்து ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய்ட்டு ஜாயின் பண்ண வேணாம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கோர்சஸ்க்கான டீட்டெயில் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன்மெண்ட்க்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.